வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த கதை. அதாவது மனிதனுக்கு 2 கைகள் இருந்தாலும் 3வது கையாக தன்னம்பிக்கை. இந்த 2 கையை விட இந்த தன்னம்பிக்கை தான் மக்களே பெரிய ஆயுதம். அப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு குட்டி கதையை நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். தவளையின் வெற்றி பாதை. இந்த கதையோட ஹீரோ தவளை தான். நிறைய தவளை இருக்குது, அதில் ஒரு தவளையின் வெற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு பெரிய பள்ளத்தில் பல தவளைகள் விழுகின்றன. மற்ற தவளைகள் மேலே வர முடியாமல் தோல்வி அடைவதாக நினைக்கும் போது ஒரு தவளை மட்டும் விடாமல் மேலேற முயற்சி செய்கிறது. மற்ற தவளைகள் அதற்கு ஊக்கம் கொடுக்காமல் கீழே விழும் என்று கேலி செய்தாலும் அந்த தவளை தொடர்ந்து முயற்சி செய்து இறுதியாக வெற்றியும் பெற்றது. ஏனென்றால் அந்த தவளை காது கேளாதது போல் நடித்ததால் மற்றவர்களின் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்கவில்லை. இது அந்த தவளையின் தன்னம்பிக்கையால் கிடைத்த வெற்றி. அதாவது மக்களே, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. நாமே நம்பி நம் திறமைகளை உணர்ந்து செயல்பட்டால் எந்த செயலிலும் வெற்றி பெற முடியும். ஆம் நண்பர்களே, அதாவது நம்மளை நம்பணும். அதாவது தன்னம்பிக்கை கைங்கிறதுல தன்னம்பிக்கை, அதாவது நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் தன்னம்பிக்கை தான் மக்களே. உயிர் போகிற கடைசி நிமிடத்திலும் நான் உயிர் வாழ்வேன் என்கிற தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம கண்டிப்பாக யமனை கூட வென்று விடலாம். அந்த மாதிரி தன்னம்பிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது மக்களே. அதனால் மக்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யார் என்னதான் நம்மளுடைய முயற்சிகளுக்கு தடையை போட்டாலும் பல விமர்சனங்கள் பலவிதமாக வரும். உன்னால் முடியாது, நீ எதுக்கு பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற அப்படின்னு விமர்சனங்கள் நிறைய வைப்பாங்க. அதை இந்த தவளை காது கேளாதது போல் இருந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாமளும் காது கேளாத சில விமர்சனங்களுக்கு காது கேளாதது போல் இருந்தால் நாம் நம்முடைய லட்சியங்களை, நம்முடைய குறிக்கோள்களை தன்னம்பிக்கையோடு அதை நோக்கி பயணம் செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும், வெற்றி பெற முடியும். மக்களே, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றாக இருப்போம், நன்றாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.